மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎஸ் பிஓ ஐபிஎஸ் எஸ்ஓ இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து நாளை தான். ஜூலை 28. ஓகேங்களா? அதுக்கான ரிமைண்டர் கொடுத்துட்டு போகலாம். தென் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க ஐபிஎஸ் சைட்லேருந்து. என்னன்னா, கரெக்ஷன் விண்டோ வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து முன்னாடி கரெக்ஷன் விண்டோ இருந்ததான்னு தெரியல. நான் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சதுலேருந்து கரெக்ஷன் விண்டோன்னு ஒன்று நான் பார்த்ததே இல்லை. புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது என்னன்னு உங்களுக்கு ஐபிஎஸ் சைட்லேயே போய் காட்டுறேன். ஐபிஎஸ் ஒரே நிமிஷம் மக்களே. நீங்கள் ஐபிஎஸ் போனீங்கன்னா இதில் ரீசெண்ட் அப்டேட்ஸ் இருக்குல்ல, அதுலேயே சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கு பாருங்கள், இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் ஃபார் எடிட் விண்டோ ஃபார் கேண்டிடேட்ஸ் டு மாடிஃபை கரெக்ட் அப்ளிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் இது வந்து ஜூலை 25 வந்திருக்கு. என்னென்னா, கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணாதனால சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் டேட் வந்து சர்வர் லோடு ஹெவியாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணது இது இந்த நோட்டிஃபிகேஷன் நான் இது கிளிக் இங்கே டவுன்லோட் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் மக்களே, இங்கே இருக்கணும். சரி, ஓகே மக்களே, இதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இது என்ன பர்பஸ்னால் ஒன்றும் இல்லை மக்களே. முன்னாடி வந்து நீங்கள் ஐபிஎஸ் பிஓ அப்ளிகேஷன் ஏதாவது சப்மிட் பண்ணியிருப்பீங்க போன வருஷம், அதுக்கு முன்னாடி வருஷம் அப்ளை பண்ணுறப்போ என்னென்னா, ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம், நம்ம வேறு வழியே இல்லை, புதுசாக அப்ளிகேஷன் நம்ம பண்ணுறோம், நியூ அப்ளிகேஷன் போடுவோம். பட் ஐபிஎஸ் இப்போ அதுக்கு தான் ஒரு புது இந்த மாதிரி விண்டோ நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் லைக் வந்து என்னென்னா, இப்போ என்ன எடிட் பண்ண முடியும், என்னென்ன எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் அடிஷனலாக ஒரு 200 பே பண்ணி நீங்கள் எடிட் பண்ண வேண்டியதை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு அப்ளிகேஷன் போடுறப்போ 850 நீங்கள் பே பண்ணணும். ஸோ 850க்கு இது 200 கம்மி தானே. இது கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். ஸோ அதனால் அது கொண்டு வந்திருக்காங்க. கரெக்ஷன் விண்டோ எப்போ வருது, நீங்கள் எப்போ கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு நாளைக்கு லாஸ்ட் டேட் மக்களே. நாளைக்கு ஐபிஎஸ்பிஓ அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிடுங்க. இந்த கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். 31 ஜூலை ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் 1 இந்த 2 டேஸில் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். இந்த 2 டேஸ்க்குள்ளே தான் அந்த எடிட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அப்போ லாகின் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அப்புறம் யார் வந்து கரெக்ஷன் பண்ண முடியுன்றது சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி பேமெண்ட்டும் பண்ணி முடிச்சிருக்க கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி என்னென்ன கரெக்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ நேம்லேயே பிரச்சனை, நேம்லேயே நாங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ, இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலோ, ஆர் மொபைல் நம்பர், இந்த 3 விஷயத்தை நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு வந்து அவங்க ஆப்ஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஐ மீன் என்ன அர்த்தம், நீங்கள் புதுசாக அப்ளிகேஷன் தான் போடணும், எடிட்லாம் பண்ண முடியாது. நேம்லையோ இமெயில் ஐடியிலோ மொபைல் நம்பர், இதை தவிர மற்றதெல்லாம் எடிட் பண்ண முடியும். முக்கியமான டவுட் எல்லாருக்கும் இருக்குது கேட்டகரியில் வந்து, அது கேட்டகரிக்கு அவங்க அவளே சொல்லிட்டாங்க. ஜென்ரல் கேட்டகரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, இந்த கேட்டகரியை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து இந்த ஃபில் பண்ணதில் இல்லாமல் வேறு கேட்டகரியில் வரீங்க. மேபி வந்து இப்போ நீங்கள் ஜென்ரல் கொடுத்துட்டீங்க, ஆனால் நீங்கள் ஓபிசியில் வரீங்க அப்படின்னா உங்களால் எடிட் பண்ண முடியும். இன்னொன்று, நீங்கள் இடபிள்யூஎஸ் கொடுத்துட்டீங்க, ஆனால் நீங்கள் ஜென்ரலில் வரீங்க, உங்களால் எடிட் பண்ண முடியும். நீங்கள் ஓபிசி கொடுத்துறீங்க, ஆனால் நீங்கள் ஜென்ரலில் வரீங்க, உங்களால் எடிட் பண்ண முடியும். புரியுதா? இந்த 3 கொடுத்துருந்து இந்த ஆப்ஷனுக்குலாம் உங்களால் எடிட் பண்ண முடியும். பாருங்கள், எஸ்சி எஸ்டி எடிட் மாற்றினாலும் முடியும், பிடபிள்யூனாலும் கொடுக்க முடியும். கீழே பாருங்கள், இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி ஆர் பிடபிள்யூ கொடுத்துட்டீங்க, ஆனால் நீங்கள் ஒரிஜினலாக வந்து ஜென்ரல் கேட்டகரி எஸ்டின்னு தெரியாமல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனே கிடையாது, எடிட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இப்போ எஸ்சி கொடுத்துருப்பீங்க மக்களே, ஆக்சுவலாக நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட், அது எடிட் பண்ண முடியும். இன்னொன்று, நீங்கள் எஸ்டி கொடுத்துருப்பீங்க, ஆக்சுவலாக நீங்கள் வந்து எஸ்சி கேண்டிடேட், அது எடிட் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கொடுத்துட்டு ஓபிசியாக மாற்றணும்னா அது முடியாது. தெளிவாக என்னெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணுன்றது சொல்லியிருக்காங்க. 200 ருபீஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது 200 ருபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த டைம் விண்டோ கொடுத்துருக்காங்கல்ல, ஜூலை 31 டு ஆகஸ்ட் 1 இந்த டைமுக்குள்ளே பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து நீங்கள் ஒன்ஸ் எடிட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த மாடிஃபிகேஷன் பண்ண முடியும், ஒரே எடிட் தான், அதுவும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது முதல்ல பார்த்துங்க. வேறு ஐபிஎஸ் பிஓ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு விட்டாங்கல்ல ஜூலை 1 அதில் எந்த டேட்டாவும் சேஞ்ச் பண்ணலை. அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஹேண்ட் அவுட்டில் நாங்கள் எந்த சேஞ்சும் பண்ணலை. அந்த இன்ஃபர்மேஷன் ஹேண்ட் அவுட்டில் அதே தான். ஏன்னா இது வந்து கரெக்ஷன் விண்டோ புதுசாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. இது மேபி வெப்சைட்டில் போய் யாரும் பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா நோட் பண்ணிங்க. கரெக்ஷன் பண்ண முடியுன்றதை தெரிஞ்சுங்க. ஏதாவது கரெக்ஷன் பண்ண முடியும்னா
200 பே பண்ண முடியும் என்னால் அப்படின்னா 200 பே பண்ணி இந்த மென்ஷன் பண்ணியிருக்கிற 2 டேட்டில் லாகின் பண்ணி கரெக்ஷன் பண்ணிங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் நேமில் மெயில் ஐடியிலையோ இல்லை மொபைல் நம்பர்லேயோ பிரச்சனை அப்படின்னா நீங்கள் நியூ அப்ளிகேஷன் தான் சப்மிட் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மக்களே. ஐபிஎஸ் பிஓக்கு நாளைக்கு லாஸ்ட் டேட்டு, இன்றைக்கி அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? நன்றி மக்களே.